Because you can fool everybody but you cannot fool your children. நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. They see you all the time. பிள்ளைகள் எப்பொழுதுமே உங்களை பார்த்து You கொண்டிருக்கிறார்கள். cannot fool the servants who work in your home. உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரை ஏமாற்ற முடியாது. Your servants know whether you're a Christian better than all the people in your church. உங்களுடைய சபையில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையான கிறிஸ்தவர்களா இல்லையா என்பதை வேலைக்காரர்கள் அறிந்து கொள்வார்கள். If I want to know whether you're a godly man or woman, I only have to go and ask your servant at home. நீங்கள் தேவபக்தியுள்ள மனுஷனா மனுஷியா என்பதை கண்டுபிடிப்பதற்கு உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரியை போய் கேட்டால் தெரியும். Because your children may not tell the truth. ஏன்னா பிள்ளைகள் ஒருவேளை உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். They may defend their parents. பெற்றோரை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோரை பாதுகாக்கலாம். But servants will speak the truth. ஆனால் வேலைக்காரிகள் உண்மையை பேசி விடுவார்கள். Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't be satisfied that people in the church think you're a very godly man or woman. ஆகவே சபை உங்களை தேவபக்தியுள்ள மனுஷன் என்று எண்ணுகிறபடினாலே திருப்திப்பட வேண்டாம். I will ask the servants who lived in work in your home. உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரிகளை நான் கேட்பேன். So home life is very important in the New Testament. ஆகவே புது உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டிலே குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது. And it begins with husband and wife because when you are married there are no children. அது கணவன் மனைவியிடத்தில் ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் திருமணமான உடனே பிள்ளைகள் அங்கே இருப்பதில்லை. And God gives us at least 1 year before we have children. பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பதாக கணவன் மனைவிக்கு ஒரு ஆண்டு வாழ்வதற்கு கொடுக்கிறார். And at least 4 or 5 years before those children begin to understand something about how father and mother are behaving. அப்பாவும் அம்மாவும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஆகலாம். So in those first 4 or 5 years of married life, ஆகவே திருமணமான முதல் 4-5 ஆண்டுகள் you must learn to overcome all this shouting and yelling and screaming at each other. ஆகவே ஒருவரை பார்த்து திட்டுவது, சத்தம் போடுவது, கத்துவது இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டாயிர வேண்டும். In all marriages there will be tension in the beginning. எல்லா திருமண வாழ்க்கையிலுமே ஆரம்ப காலத்திலே ஒரு அழுத்தம் இருக்கும். So those of you who are newly married, don't be surprised there is some tension between me and my wife. புதிதாக திருமணமானவர்களே எனக்கும் மனைவிக்கும் மன அழுத்தம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது என்று சொன்ன உடனே நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். That will be there because both of you have got a flesh. நீங்கள் இருவருக்குமே மாம்சம் இருக்கிறபடியால் அது இருக்கும். Both of you have been brought up in different ways for 25 years in another home. 25 ஆண்டுகளாக வெவ்வேறு குடும்பத்திலே நீங்கள் வெவ்வேறு பின்னணியிலே வளர்ந்திருக்கிறீர்கள். With different ways of doing things. ஆகவே காரியங்களை வித்தியாசமாக செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். For example, உதாரணமாக if one partner has grown up in a home where everything is kept neat and tidy in every room. ஒரு வாழ்க்கை துணை வளர்ந்த வீடு அது எப்பொழுதும் எல்லாம் அதனுடைய இடத்துல நேர்த்தியாய் வைக்கப்பட்டு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து வருகிறார்கள். Husband or wife. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். And the other person இன்னொரு நபர் is brought up in a home where just throw everything around and say the main thing is we love one another, not all this. அந்த குடும்பத்திலே அந்தந்த பொருள் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. காரியம் ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பா இருக்கணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் எங்கே கிடந்தாலும் என்று அப்படிப்பட்ட குடும்ப பண்ணி. Shoes and chappals and all can be all over, it doesn't matter. வலது ஷூ அங்கே இருக்கும், இடது ஷூ அங்கே இருக்கும், சாக்ஸ் அங்கே எல்லாம் எரியப்பட்டிருக்கும். Imagine what will happen when these two people get married. இப்படிப்பட்ட இரண்டு பேருமே திருமணமாகி ஒன்றாய் கூடி வரும்பொழுது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். Even if they don't fight, சண்டை போடாவிட்டாலும் there will be a great tension. Look at the way my husband is throwing everything around. சட்டையை கழட்டி எங்க எறிகிறார் பாருங்க என்று ஒரு மன அழுத்தம் மனைவிக்கு ஏற்படும். The wife will control it for some time. எவ்வளவு நேரம் தான் கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியும் மனைவி? But finally, like the pressure cooker, it will burst. கடைசியாக அழுத்த பிரஷர் குக்கர் போல அது வெடித்து விடும், அது புஷ்ன்னு அடிக்கும். The safety valve will blow up into the sky. இப்பொழுது அந்த பாதுகாப்பு வால்வு அது உடைத்து கொண்டு மேலே கூரையிலே போய் தட்டும். And weeks of struggle with seeing all this mess that the husband creates. கணவன் இவ்வளவு காலமாக அலங்கோலமாக வீட்டை வைத்திருக்கக்கூடிய காரியம், அறையை வைத்திருக்கக்கூடிய காரியத்தை பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே வருகிறது. She cannot understand when the husband says, hey, the main thing is loving one another, not just arranging all the house. கணவன் சொல்லுறேன், மனைவி நீ நேசிக்கிறாயா, நானும் நேசிக்கிறேன்னா அதுதான் பிரத்யேகமான காரியம், இதெல்லாம் எங்கே இருந்தாலும் அது பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் என்று கணவன் சொல்லுகிறார். And he is right. அவர் சொல்றது சரிதான். But Jesus was not only godly, ஆனால் இயேசு தேவபக்தியா இருந்தது மட்டுமல்ல, he was also neat. அவர் ஒழுங்காக இருந்தார். Have you read that when Jesus rose up from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது அதை வாசித்தீர்களா? and the people went to see the tomb, empty tomb, அங்கே வெறுமையா இருக்கக்கூடிய கல்லறையை பார்க்க சென்றார்கள். they found the face napkin folded up and kept there. அங்கே உள்ளதான அந்த சீலை மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். You think the angels came and folded that? அங்கே தூதர்கள் வந்து அந்த சீலையை மடித்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. When Jesus rose, he folded it and then only he went away. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அந்த தம்மை போர்த்தி இருந்த சீலையை அழகாக மடித்து ஓரத்துல வைத்து விட்டு அவர் வெளியே சென்றார். When you get up from your bed, you please fold it and then go away. ஆகவே நீங்களும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது
போர்வையெல்லாம் ஒழுங்காக மடித்து அழகாக வைத்து விட்டு செல்லுங்கள். That is following Jesus. அதான் இயேசுவை பின்பற்றுவது. That is also in addition to loving one another. அது ஒருவரை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. It takes time to grow into these things. இவ்விதமான காரியங்களிலே வளருவதற்கு காலம் பிடிக்கிறது. And now that can be husband or wife. It may be the wife who's throwing things around. இது கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம். சில சமயத்துல மனைவி காரியங்களை அங்கேயும் எறிந்து விடலாம். Then there can be another problem. வேறொரு பிரச்சனை உண்டாவது வாய்ப்பு. Maybe one partner, ஒரு வாழ்க்கை துணை, maybe the wife grew up in a very poor home or the husband grew up in a very poor home. ஒருவேளை கணவனோ அல்லது மனைவியோ ஏழையான ஒரு வீட்டிலே வளர்ந்திருக்கலாம். They're always very careful not to throw anything away. அவ எதையுமே தூக்கி எறிவதற்கு அவர்கள் மனம் தயக்கம் அடைவார்கள். பத்திரமாய் வைக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். It's a good habit. அது நல்ல ஒரு பழக்கம். Not to waste money. பணத்தை விரயமாக்க கூடாது. If the chappal is torn, don't throw it away, stitch it. செருப்போ ஷூவோ கிழிந்து விட்டால் அதை தூக்கி எறிய வேண்டாம், அதை தேய்த்து பயன்படுத்துங்கள். If your banian is torn, stitch it, don't throw it away. பனியன் கிழிந்து விட்டால் அதை தைத்து போடுங்கள், அதை தூக்கி எறிய வேண்டாம். Very good. நல்லது. But maybe the other partner has grown up in a very rich home. ஆனால் மற்ற வாழ்க்கை துணை பணக்கார வீட்டுல வாழ்ந்த பிள்ளை. Who said time is more important than money. பணத்தை காட்டிலும் நேரம் தான் முக்கியம். I don't have time to waste on all this. Let's throw it away, get some another one. இதெல்லாம் போய் தைப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை, தூக்கி எறிந்து விட்டு வேற வாங்கி பயன்படுத்துங்க, நேரம் தான் முக்கியம். Imagine these two people living together. இந்த ரெண்டு பேரும் ஒன்றாய் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள். One who believes that money is more important than time. ஒருவர் நேரத்தை காட்டிலும் பணம் தான் முக்கியம் என்று எண்ணுகிறார். Another one who believes time is more important than money. இன்னொரு பணத்தை காட்டிலும் நேரம் தான் முக்கியம், ஒருவர் நேரத்தை காட்டிலும் பணம் தான் முக்கியம் என்று எண்ணுகிறார். How can they become one? அவர்கள் எப்படி ஒன்றாக முடியும்? I'm just taking few examples. நான் ஒரு சில உதாரணங்களை மட்டுமே எடுத்து சொல்லுகிறேன். There can be small things that irritate others. ஆகவே சிறு காரியங்கள் ஒருவர் எரிச்சலூட்ட கூடும். How to squeeze the toothpaste into the brush. காலையில் எழுந்த உடனே பல் துலக்குவதற்கு பேஸ்ட் எப்படி எடுப்பது? There's some people are very neat. சிலர் மிகவும் அது ரொம்ப கணக்காக அதை எடுப்பார்கள். From the bottom they'll squeeze it and roll up the tube. காலையில டூத் பேஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த பர்பஸை எடுக்கும் பொழுது பின்னால் இருந்து அப்படியே அழுத்துவார்கள், அது தீரத்தை அப்படியே சுருட்டி கொண்டே வருவார்கள். And it looks very neat. அது பார்க்கும்போது நீட்டாக இருக்கிறது. And the other person just presses anywhere and squeezes out. இன்னொருவர் அவர் எங்க கை கிடைக்குதோ அங்க அழுத்தி பார்த்தா இங்க குண்டும் குழியுமா இருக்கும் பேஸ்ட் பார்க்கும்போது. These two people have now got to use the same toothpaste tube. இப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரே டூத் பேஸ்டை ரெண்டு பேரும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. These are I'm just taking some examples where it could be other things in your life. இது போன்ற பல காரியங்கள் குடும்பத்திலே ஏற்படலாம். நான் சில உதாரணங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். Remember, two people completely different are now trying to become one. இப்பொழுது முற்றிலும் வித்தியாசமாய் இரு முனையில இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது ஒன்றாக மாறுகிறார்கள். Therefore there will be tension. ஆகவே அங்கே மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். When they cannot control the tension, they may say something also. அவர்கள் அந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த அறியாமல் வாயிலே அவர்கள் சொல்லி விடுவார்கள் வார்த்தைகளை. So to newly married couples, I always give number one instruction. ஆகவே புதிதாய் திருமணமான தம்பதிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் ஆலோசனை, be quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். And be quick to forgive. மன்னிப்பதற்கும் தீவிரமாயிருங்கள். Number one law of marriage. திருமணத்தின் முதல் பிரமாணம், not reading the Bible. வேதத்தை வாசிப்பதல்ல. Because you can read the Bible and not forgive the other person. வேதத்தை வாசித்துக்கொண்டு மற்றவரை மன்னிக்காமல் இருக்க முடியும். Be quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கு வேகமாயிருங்கள். Be quick to forgive. மன்னிப்பதற்கும் வேகமாயிருங்கள். If you follow that every day, ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றுவீர்களானால், you can gradually, over a period of time, it will take time, gradually become one with each other. காலம் பிடிக்கும். நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் இந்த பகுதியிலே ஒன்றாக மாற முடியும். Don't be surprised if it does not happen on the first day. முதல் நாளிலே நடக்காவிட்டால் ஆச்சரியப்பட வேண்டாம். Don't be surprised if it does not happen in a few years. ஒரு சில ஆண்டுகள் ஆகியும் ஒன்றாகவில்லை என்றாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். It takes time for us to adjust to each other. ஒருவரோடொருவர் இப்படி நாம் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு நேரம் பிடிக்கிறது. And to both husband and wife I will say this. கணவன் மனைவி இருவருக்குமே நான் இதை சொல்லுவேன். Don't force your wife to become like you. Don't force your husband to be like you. உங்களை போல மனைவி இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டாம். மனைவி போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று மனைவியும் கணவனை கட்டாயப்படுத்த வேண்டாம். God has made you different in our personality. நம்முடைய ஆள் தன்மையிலே வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். And sometimes I draw a diagram for newly married couples. சில சமயத்திலே புதிதாக திருமணமானவர்களுக்கு ஒரு படத்தை வரைந்து காண்பிக்கிறேன். So in a paper I draw an egg. ஒரு பேப்பரிலே நான் ஒரு முட்டை வரைகிறேன். You see how beautiful it looks. அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. Now I said I'm going to break it with my hands. இப்போ இந்த கரத்தினால இந்த முட்டையை உடைக்கிறேன். I'm not going to cut it neatly with a knife. நான் ஒரு கத்தியை வைத்து ஒழுங்காக அறுப்பதில்லை. I'm going to break it with my hands. என் கையினால இதை உடைக்கிறேன். And so when I break this eggshell, நான் இந்த முட்டை ஓட்டை உடைக்கும் பொழுது, it is not a neat line. அங்கே ஒரு நேர்கோடாக அது உடைவதில்லை. It's all projection this side, all projection this side. அது கூர்மையான பகுதிகளாக அது உடைகிறது.
And they are quite pointed. அவைகள் எல்லாம் கூர்மையான பகுதியிலாக இருக்கிறது. If you put it to your cheek, it will hurt you. அது கன்னத்துல வைத்து அழுத்தி பாருங்கள், குத்தும். And I said, you husband and wife, you are like this. கணவன் மனைவி இப்படித்தான் இருக்கீர்கள் என்று சொல்கிறேன். You've all got pointed things that can hurt each other. ஒருவர் காயப்படுத்த முடியாத கூர்மையான பகுதிகள் உடையவர்களாக ரெண்டு பேரும் இருக்கிறீர்கள். But now I'm going to put them both together. ஆனால் இந்த இப்ப இரண்டு உடைக்கப்பட்ட முட்டை ஓடுகளை ஒன்றாக இணைக்கிறேன். It looks beautiful again. மீண்டுமாய் அழகாக காட்சியளிக்கிறது. So don't change the other person to your shape. ஆகவே உங்களுடைய வடிவுக்காக மற்றவர்களை அதே போல மாற்ற வேண்டாம். Because your weakness is the other person's strength. உன்னுடைய பலவீனம் அவருடைய பலன். And that person's weakness, your strength. அவருடைய பலவீனம் உன்னுடைய பலன். It fits in. அதை இரண்டையும் So learn how you can fit in with your husband and wife. ஆகவே கணவன் மனைவியாக எப்படி பொருத்தப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறீர்கள். Or another illustration I use. அல்லது இன்னொரு விளக்கத்தை நான் பயன்படுத்துகிறேன். I use illustrations because Jesus used so many illustrations. இயேசுவும் பல உவமைகளை அவர் சொன்னார். ஆகவே நானும் விளக்கங்களை சொல்லுகிறேன். I say, supposing you want to take a photograph, complete photograph of a building. இந்த கட்டடத்தினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் போட்டோ எடுக்க வேண்டும். One person stands on north side and takes a photo. Another stands on the south side and takes a photo. ஒருவன் வடதிசையிலிருந்து நின்று போட்டோ எடுக்கிறான், இன்னொருவன் தென் திசையிலிருந்து நின்று போட்டோ எடுக்கிறான். You look at it, it looks like two different buildings. அது ரெண்டையும் பார்க்கும்போது என்ன வித்தியாசமான கட்டடத்தை போட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லலாம். Same building. ஒரே கட்டடம் தான். Viewed from a different point. ஆனால் வெவ்வேறு கோணத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். So this is like husband and wife. கணவன் மனைவி போல. Maybe they are opposite to each other. அவர்கள் ஒருவருக்கு எதிராக இருக்கிறார்கள். And they are discussing some subject like a building. ஒரு கட்டடத்தை போல சில காரியத்தை விவாதிக்கிறார்கள். And the husband sees it from this side, the wife sees it from this side. கணவன் இந்த பக்கத்திலிருந்து மனைவி இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறார்கள். Don't say you're wrong, you're wrong. உடனே நீ தவறு என்று சொல்லிவிட வேண்டாம். They are seeing the same thing from different angles. இரண்டு வித்தியாசமான கோணங்களிலிருந்து ஒரே காரியத்தை பார்க்கிறார்கள். Put it both together. ரெண்டையும் ஒன்றாய் வைத்து பாருங்கள். Then you'll get the full picture. முழு படம் உங்களுக்கு கிடைக்கும். So if you change the person to your side, ஆகவே இன்னொருவரை உங்களைப் போல மாற வேண்டும் என்று மாற்றிவிட்டால், that's like telling the wife, you don't stand there, you come here to my side. அதாவது பின்னால் இருந்து மனைவி போட்டோ எடுக்கிறாள், அங்கே நிற்க வேண்டாம், நான் நிற்கிற இடத்திலேயே வந்து நீ எடுக்க வேண்டும் என்று சொல்வதை போல. Then you get only the same view of the building. அப்படி என்றால் கட்டடத்தின் ஒரே தோற்றம் தான் தெரியும். Then you are the loser, you won't see the whole picture. ஆனால் நீங்கள் முழு படத்தையும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இப்பொழுது யாரை இழப்பது? Whenever you discuss any subject, எப்பொழுதெல்லாம் எந்த பாடத்தை விவாதித்தாலும், there are many things to discuss as husband and wife. கணவனும் மனைவியும் பல காரியங்களை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. Okay, we are going to rent a house. நீங்கள் ஒரு கட்டடத்தை வீட்டை கட்ட போகிறீர்கள். Rent a house. ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க போகிறீர்கள். So you go looking at houses. ஆகவே நீங்கள் பல வீட்டை பார்க்கிறீர்கள். And you think it's a good house. ஒரு வீடு நல்ல வீடு என்று But wife says, no, this kitchen is not comfortable for me. மனைவி சொல்கிறாள், இந்த சமையல் அறை எனக்கு ஒன்றும் ஒத்து வராது. You have to listen to that. அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். Because you're not going to spend your life in the kitchen, she's going to spend the life in the kitchen. நீங்களா சமையல் அறையிலே போய் காலத்தை செலவு செய்ய போகிறீர்கள், மனைவி தான் அங்கே இருக்க போகிறார். So each person gives their contribution, then you select, this is the house we can rent. இப்படி ஒருவரும் மாற்றி சொல்லி கடைசில இருவருக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு வீட்டை பார்க்கிறீர்கள். Or the wife may say, this is a good house. அல்லது மனைவி இது நல்ல வீடு என்று சொல்லலாம். But the husband says, hey, we can't afford this rent, too much. ஆனா கணவன் சொல்கிறார், வாடகை ஜாஸ்தி, இது கொடுக்க முடியாது. So like that, both persons viewpoint, even for renting a house. ஆகவே ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இருவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். But if you act like some big Maharaja or Maharani saying, no, only my view. நான் சொல்றதான் சரி, நான் சொல்றதை நீங்க கேட்கணும் என்று மகாராணியை போல அல்லது மகாராஜாவை போல நடந்தால், you can never be a Christian couple. நீங்கள் ஒரு காலம் கிறிஸ்தவ தம்பதிகளா இருக்க முடியாது. We must not be like the heathen where the wife is a slave. ஒரு மனைவி எப்போதும் அடிமை போல இருக்கக்கூடிய புறஜாதிகளை போல நாம் இருக்க கூடாது. When God wanted to make a wife for Adam, ஆதாமுக்கு தேவன் மனைவி உண்டாக்க விரும்பின பொழுது, he did not say, oh, Adam needs a slave, so I better make a slave for him. ஆதாமுக்கு ஒரு அடிமை தேவைப்படுகிறது, ஆகவே ஒரு அடிமை உருவாக்கட்டும் என்று சொல்லி அடிமை உருவாக்கவில்லை. Is that what he said in Genesis 2? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை அதைத்தான் இயேசு சொன்னார். தேவன் சொன்னாரா? He didn't look at Adam and say, this man needs a servant. ஆதாமை பார்த்து இவனுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை என்று சொன்னார். No. இல்லை. He said he needs a helper. அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று சொன்னார். What does Adam need? ஆதாமுக்கு என்ன தேவை? A helper. உதவி செய்யக்கூடியவர். Do you know who else is called a helper in the Bible? வேதத்திலே துணை உதவி செய்யக்கூடியவர் என்று யாருக்கு பேர் வருகிறது தெரியுமா? John 14, the Holy Spirit. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த பெயர். So husbands, ஆகவே கணவன்மார்களே, your wife is like to help you like the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை போல உதவி செய்யக்கூடியவர்கள் தான் உங்களுடைய மனைவிமார்கள். She may not be always in the front. எப்பொழுதுமே முன்னணியிலே இருக்காமல் இருக்கலாம். My wife always tells me, please don't ask me to speak. I don't like to be in the front. என்னுடைய துணைவர் எப்பொழுதுமே தயவு செய்து என்னை பேச சொல்லாதீர்கள், நான் முன்னால் வந்து இருப்பதற்கு எனக்கு
தயக்கமா இருக்குது என்று சொல்வார்கள். The wife is mostly in the background. ஆகவே துணைவியார் எப்பொழுதுமே பின்னணியில இருந்து வேலை செய்வார்கள். Not like these Pentecostal pastors' wives who are always up in front. பெந்தேகோஸ்தே பாஸ்டர் மனைவி அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்து முன்னாடி தான் நிற்பார்கள். The Holy Spirit is not like that. பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. See, I know that when I speak, the Holy Spirit is influencing me. நான் பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு தாக்கத்தையும் ஒரு செல்வாக்கையும் கொடுக்கிறார் என்று You அறிந்திருக்கிறேன். also feel it. நீங்களும் அதை உணர்கிறீர்கள். But can you see the Holy Spirit? ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியுமா? No. இல்லை. He is quietly working behind the scenes and making me stand in front. ஆகவே அவர் அமைதியாக திரைக்கு பின்னால் இருந்து கிரியை செய்து என்னை முன்னாலே நிற்க வைக்கிறார். Without the Holy Spirit I'll collapse. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நான் அழிந்து போய் விடுவேன். That is the best wife. அப்படி இருக்கிறவர்கள் தான் நல்ல சிறந்த மனைவி. Supports her husband from the back like the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் போலவே பின்னால் திரைக்கு பின்னால் இருந்து கணவனை தாங்கக்கூடிய ஒரு சகோதரி. But is not desiring to stand up and become a leader or something like that. முன்னாலே நின்று பேசி ஒரு தலைவியா இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்கள். Remember, God did not create Eve first and say, I think I must make a helper for her. முதலாவது தேவன் ஏவாளை உண்டாக்கி இப்பொழுது அவளுக்கு ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமை உண்டாக்கவில்லை. The wife is very important as the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் அதுபோல மனைவி முக்கியமானவள். That's the number one lesson husbands must learn. புருஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான். As important as the Holy Spirit is my wife. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் அந்த அளவுக்கு என்னுடைய மனைவி முக்கியமானவள். Both are called helpers. இருவருமே உதவி செய்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். If you treat your wife like a slave or a servant, you're going against the word of God. உங்களுடைய மனைவி அடிமையை போலவோ வேலைக்காரியை போலவோ நடத்தினால் நீங்கள் தேவ வசனத்துக்கு புறம்பாக போகிறீர்கள். It's like two halves of that egg. அந்த முட்டையினுடைய இரண்டு பாதி பகுதிகளை போல. Or like two halves of my body. இந்த சரீரத்தினுடைய இரண்டு பகுதிகளை போல. I may be using my right hand much more than my left hand. என்னுடைய இடது கையை காட்டும் வலது கை அதிகமாக நான் பயன்படுத்தலாம். My wife may be like the left hand, but I don't want to cut off the left hand. மனைவி ஒரு இடது கையை போல இருக்கலாம், ஆனால் இடது கையை நான் வெட்டி போட விரும்பவில்லை. Even though the husband does the major job, கணவன் பிரதானமான வேலையை செய்கிறவனா இருந்தாலும், if I want to lift a table, I can't do it with one hand. ஒரு மேஜை தூக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு கையை வைத்து தூக்க முடியாது. So there are many things in life where we need the wife. பல காரியங்களை செய்வதற்கு மனைவி தேவை. And the greatest proof of it is you cannot have a child without your wife. அவருடைய பெரிய நிரூபணம் என்னவென்றால் மனைவி இல்லாமல் நீங்கள் பிள்ளை பெற முடியாது. God has made it like that. தேவன் அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறார். That you need each other to have a child. ஒரு குழந்தையை பெறுவதற்கு இருவருமே ஒருவருக்கு ஒரு அவசியம். So in every area, ஒவ்வொரு பகுதியிலும் not just to have children, பிள்ளைகளை பெறுகிற காரியம் மட்டுமல்ல, not just to cook the food and wash the clothes, சமைக்கக்கூடிய காரியம், துணி துவைக்கக்கூடிய காரியம், but spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே. One of the sad things I see in CFC churches, CFC சபைகளில் நான் பார்க்கக்கூடிய துக்கமான ஒரு விஷயம் என்னவென்றால், husband does not discuss spiritual things with their wife. கணவன் மனைவியோடு கூட ஆவிக்குரிய காரியங்களை விவாதிப்பதில்லை. That means you're saying you only help me with earthly things. அவருடைய பொருள் என்னவென்றால், பூமிக்குரிய விஷயம் என்றால் எனக்கு உதவி செய். That is like a servant. You call a servant in your house, that also only earthly things. நீங்கள் ஒரு வேலைக்காரி அழைக்கிறீர்கள், வேலைக்காரி வீட்டுக்கு வந்தால் பூமிக்குரிய வேலைகளை மட்டும் தான் செய்துவிட்டு போய் விடுவார்கள். You don't discuss spiritual things with your servant at home. வீட்டில் உள்ள வேலைக்காரியோடு கூட ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் விவாதிப்பதில்லை. Let me ask you, நான் உங்களை கேட்கிறேன், all of you husbands who are sitting here, இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய கணவன்மார்களை உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், what do you discuss with your wife which you don't discuss with your servant? நீங்கள் வேலைக்காரியோடு கூட பேசாத காரியங்கள் என்ன காரியங்களை மனைவியோடு கூட பேசுகிறீர்கள்? You may talk about the children, பிள்ளைகளை குறித்து பேசலாம், but do you ever talk about spiritual things? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எப்பொழுதாவது பேசுகிறீர்களா? Oh, you say, well, she is stupid, she doesn't know anything. அல்லது அவளுக்கு ஒன்றும் தெரியாது, புத்தியீனமான பெண், ஆகவே நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறீர்களா? But God can teach you something through even stupid people. புத்தி இல்லாதவர்கள் மூலமாகவும் தேவன் உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க முடியும். So we need to humble ourselves in CFC churches. CFC சபையிலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். And learn to value one another as husband and wife. கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Even if she is like a child spiritually, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையை போல உங்களுடைய மனைவி இருந்தாலும், God can even speak through children. தேவன் பிள்ளைகள் மூலமாக கூட பேச முடியும். So we must learn to talk about spiritual things. ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். Very important. மிக முக்கியம். I'm sure your wife must be reading the Bible at least once a week. வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய மனைவி வேதத்தை வாசிக்கிறாள் என்று அறிகிறேன். Why don't say, if she's found something, she can tell you, hey, I got something from the Bible today. அப்படி வாசிக்கும் பொழுது கண்டுபிடித்த காரியங்களை நான் வேதத்திலிருந்து இதை கண்டுபிடித்தேன் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். There are many things my wife has told me through the years. இவ்வளவு ஆண்டுகளாக பல காரியங்களை என்னுடைய துணைவியார் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். So many things I did not see myself. நானாகவே வேதத்திலே காணாத பகுதிகளை அவர்கள் எனக்கு காட்டி இருக்கிறார்கள். So we must learn to fellowship spiritually, very important as husband and wife. ஆவிக்குரிய ரீதியிலே ஐக்கியப்படுவது, அதை கற்றுக்கொள்ள வேண்டும், முக்கியமானது.
Just like you have a great eagerness to be physically one with your wife. சரீர பிரகாரமாக மனைவியோடு ஒன்றாக வேண்டும் என்றதான ஒரு ஆசை இருப்பது போல, Same way you must have a desire to be spiritually one with your wife. ஆவிக்குரிய ரீதியிலேயும் ஒன்றாக வேண்டும் என்றதான ஒரு ஆவல் இருக்க வேண்டும். Let's build godly homes in நாம் தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்டுவோம் all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதுமாக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us build our homes for you. ஆண்டவரே, உமக்கென்று எங்கள் வீட்டுகளை கட்டி குடும்பத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.